அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. நீங்கள் சஹர் சாப்பிடுங்கள், சஹர் சாப்பாட்டிலே பரக்கத் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலும் யூதர்கள் சஹர் சாப்பிட மாட்டார்கள், அவர்களுக்கு மாறு செய்வதற்காக நீங்கள் சஹர் சாப்பிட்டு நோன்பு வையுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்போ ஒருவர் சஹர் சாப்பிடாமல் தூங்கி விடுகிறார். கண் விழித்து பார்க்கின்ற பொழுது ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, சஹர் சாப்பிடல. இப்ப இவர் நோன்பு வைக்க வேண்டுமா, நோன்பை விட வேண்டுமா என்றால், அவரால் சஹர் சாப்பிடாமல் நோன்பை தொடர முடியும், அந்த அளவிற்கு உடலிலே சக்தி இருக்கிறது என்றால் அவர் நோன்பு நோக்கலாம். இல்லை, அவரால் நோன்பு நோக்க முடியாது என்று இருக்குமானால் அந்த நோன்பை அவர் விடுவதுதான் சிறந்தது. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, நாங்க சஹர் சாப்பிடல, பட்டி நோன்பு இருக்கிறோம் அப்படின்ட்டு பல பேர்ட்ட சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லி காட்டுவதற்கா நோன்பு வைக்கின்றோம்? அதனால சஹர் சாப்பிடாமல் ஒருவர் தூங்கிவிட்டால் தன்னால் பசியோடு இருக்க முடியாது, தாகத்தோடு இருக்க முடியாது என்று இருக்குமானால் அவர் நோன்பு நோற்பது கூடாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. சக்திக்கு மீறி எந்த ஒரு மனிதரையும் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அல்லாவே சிரமப்படுத்தாமல் இருக்கும்போது நமக்கு நாமே சிரமத்தை கொடுக்கலாமா? ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பட்னி நோம்பு இருக்கோம், பட்னி நோம்பு இருக்கிறோம், அதை ஒரு பெருமையாக பேசுகின்றார்கள். அவர்கள் நோன்பு நோற்காமல் இருப்பதுதான் நல்லது. அல்லாஹ் திருக்குறான்ல வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள். அவர் சஹர் சாப்பிடாம நோன்பு வைத்து மயங்கி கீழே விழுந்து கைகால் முறிஞ்சிட்டு அப்படின்டா, அப்போ அவர் என்ன செய்யணும், நொந்து கொள்வார். நோன்பு வைக்க போய் தானே இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு என்று நொந்து கொள்வார். அப்போ உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 29வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ் அதில் 78வது வசனத்துல வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜின், இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தவில்லை. சஹர் சாப்பிடாமல் நோன்பு வைப்பது ஒரு சிரமமான காரியம். அயர்ந்து தூங்கிவிட்டார். இன்னும் சில பேர் என்ன செய்றாங்க தெரியுமா, தூங்கி எழுந்த பின்னால ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்னாலும் டக்குன்னு என்ன செய்றாங்கன்னா ஒரு பேரிச்சம்பழம் தண்ணியை குடிச்சு நோன்பு வச்சுக்கிறாங்க. ஃபஜ்ருக்கு பின்னால சாப்பிட்டு எப்படி நோன்பு வைக்க முடியும்? ஃபஜ்ருக்கு முன்னாலேயே சஹரை நாம் முடிக்க வேண்டும். அதனால அப்படிப்பட்டவர்கள் நோன்பை விடுவதுதான் நல்லது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். சில பேர் நோன்பு வச்சிருக்கிறாங்க, சஹர் சாப்பிட்டு இருக்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க. பகல்ல பார்த்தா திடீர்னு ஜுரம் ஏற்பட்டு விடுகிறது, திடீர்னு வயிற்று வலி வருகிறது, வாந்தி பேதி ஏற்படுகிறது, வாந்தி எடுத்து விடுகிறார்கள். அவர்களுக்கு கழிவறைக்கும் அடிக்கடி சென்று வந்து விட்டார்கள் என்று சொன்னால் உடம்புல ஒண்ணுமே இருக்க, நான் நோன்பை துறக்க மாட்டேன், நோம்போட தான் இருப்பேன் அப்படின்னு தன்னைத்தானே சிரமப்படுத்தலாமா என்றால் மார்க்கம் அதை அனுமதிக்கவில்லை. அப்ப இந்த மாதிரி நேரங்கள் வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்தை பேணுவது கடமை. எனவே நோன்பை துறந்து விட்டு அதற்குண்டான வைத்தியத்தை நாம் பார்க்க வேண்டுமே தவிர, மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டுமே தவிர, தொடர்ந்து நோன்பு நோற்பேன் என்று அடம்பிடிப்பது கூட. நோன்பு வைத்திருக்கின்றார், ஒரு பெண் நோன்பு வைத்திருக்கிறார்கள்.
காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ நோன்பு துறக்கும் நேரத்திலேயோ அவர்களுக்கு மாதவிடாய் வந்துவிட்டது என்றால் உடனே நோன்பை முறிக்க வேண்டும். இவங்க முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாவே நோன்பு முறிஞ்சிடும். அதற்கு மேல அவங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடாம குடிக்காமலாம் இருக்கக்கூடாது, சாப்பிட்டு கொள்ள வேண்டும், குடித்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யாரையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்தவே மாட்டான். இப்ப அல்சர் வியாதி உள்ளவர் நோன்பு வச்சிருக்கிறாரு, திடீர்னு கபகபன் பசிக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கு இஃப்தாருக்கு, நோன்பு துறப்பதற்கு, நான் தாக்கு பிடிப்பேன், தாங்கிக் கொள்வேன்லாம் இருக்கக்கூடாது. அது வேற வகையான நோயை உருவாக்கிவிடும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், உடனடியாக நோன்பை துறந்து விட வேண்டும். நோன்பை துறந்து விட்டு 4 பேருக்கு மத்தியில நான் நோன்பு தான் எனக்கு உடலுக்கு அனுமதி இருக்குதுன்னு சாப்பிடக்கூடாது. மறைமுகமாக வீட்டிலேயே இருந்து கொள்ள வேண்டும். வெளியிடங்கள்ல நோன்பாளி மாதிரி நடித்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் மார்க்கம் சொல்லுகின்றதே தவிர, உனக்கு சிரமம் ஏற்பட்டாலும் சரிதான், சிரமம் இல்லை என்றாலும் சரிதான், நீ நோன்பு வைத்துதான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அப்ப இப்படிப்பட்டவர்கள் ரமலான் அல்லாத மற்ற காலங்கள்ல மின் ஐயாமின் உகர் அப்படிங்கிற ஆயத்தின் அடிப்படையிலே அவர்கள் விடுபட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்றானே தவிர, சிரமப்பட்டு நீங்க நோன்பு வச்சுதான் ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. தயவு செய்து சட்டங்களை நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.